everyone, நான் உங்கள் கௌரி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 1.2 எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? A book exhibition was held for 4 days in a school. ஒரு புக் எக்ஸிபிஷன் ஒரு ஸ்கூலில் 4 டேஸ்க்கு நடக்குது. Number of tickets sold at the counter on the first day, second, third and final day was respectively. ஸோ 4 டேஸ்க்கு டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகுது. 1094, 1812, 2015 and 2751. Find the total number of tickets sold on all the 4 days. அப்போ 4 டேஸ்க்கு மொத்தமாக எவ்வளோ வந்து டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கும், இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் ஃபர்ஸ்ட் டே எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் sold on first day. So first day level ticket sold out ஆயிருக்கும் 1094. ஓகேங்களா? So number of tickets sold on second day. Second day எவ்வளோ டிக்கெட் sold out ஆயிருக்கு? 1812. Good. Third day க்கு சேம் அதே இங்கே எழுதிக்கங்க. Third day எவ்வளோ டிக்கெட் sold out ஆயிருக்கு? 2050. Okay, yeah. So fourth day க்கு fourth day எவ்வளோ sold out ஆயிருக்கு? 2751. Okay. Number of tickets sold on all the 4 days. So total 4 daysக்கு எவ்வளோ டிக்கெட் sold out ஆயிருக்கு? டோட்டல் பண்ணிக்கலாமா? 4 plus 2 6, 6 plus 1 7, 9 plus 1 10, 10 plus 5 15, 15 plus 5 20, 20 க்கு 0, balance 2, 2 plus 8 10, 10 plus 7 17, 17 க்கு 7, balance 1, and again 1 2 3, 3 plus 2 5, 5 plus 2 7. அப்போ total sold out ticket is 7707. Okay, let's move on to the second question. Shekhar is a famous cricket player. He has so far scored 6980 runs in the test match. Shekhar ஒரு வந்து கிரிக்கெட் பிளேயர். அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 6980 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு டெஸ்ட் மேட்சஸில். He wished to complete 10,000 run. அவரோட ஆசை என்னென்னா 10,000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். How many more runs does he needed? ஸோ அவர் வந்து 10,000 ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரன்ஸு இன்னும் எடுக்க வேண்டிய வரும்? ஓகே, எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதலான்னா நம்பர் ஆஃப் ரன்ஸ் to be achieved by Shekhar ten thousand runs வந்து அவரோட அச்சீவ் பண்ண வேண்டியது ரன். ஓகே, நம்பர் ஆஃப் ரன்ஸ் டு பி ஸ்கோர்ட் பை ஷேகர். ஷேகரால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது? 6980 ரன்ஸ் வந்து அவர் ஸ்கோர்டு. அச்சீவ்மெண்ட் வந்து 10,000 ரன் வந்து எடுக்கணும். பட் அவர் எடுத்தது வந்து 6980 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பேலன்ஸ் அவர் எவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணால் அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும், இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து சிம்பிளி சப்ராக்ஷன் தான் யூஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ரன்ஸ் நீடட் டு ஸ்கோர். ஓகே, அப்போது அவர் எடுத்தது, அவர் அச்சீவ் பண்ண நினச்சது 10,000 ரன்ஸு. அவர் ரன்ஸ் எடுத்தது 6980. ஸோ 0க்கு 0, இங்கே வந்து 0 0லேருந்து 8 நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ போரோ பண்ணால் இங்கே என்ன ஆகுனா இது 10 ஆகும். 10லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 2, இங்கே அகெயின் இது வந்துட்டு
9 ஆகும். 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. borrow பண்ண இது 9, 9லேருந்து 9 போச்சுன்னா 0. அகெயின் இங்கே வந்து இது கொடுத்ததுனால இது வந்து 9, 9லேருந்து 6 போச்சுன்னா இங்கே 3. அவரோட டோட்டல் ரன் வந்து 3020. இந்த ரன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவை. It's clear. Let's move on to third question. In an election, the successful candidate registered 5,77,500 votes and his nearest rival secured 3,48,700 votes. So ஒரு எலெக்ஷன் நடக்குது. சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து 5,77,500 votes வந்து எடுத்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஆப்போசிட் ரைவல் செக்யூர் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னா 3,48,700 votes வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு அவரோட ஆப்போனண்ட். ஓகேவா? ஸோ பை வாட் மார்ஜின் டிட் த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வின் தி எலெக்ஷன்? ஸோ எவ்வளோ வித்தியாசத்தில் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து வின் பண்ணியிருப்பார்? ஸோ எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பார்? ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மார்ஜின் டிட் த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வின் தி எலெக்ஷன். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்டில் எவ்வளோ வித்தியாசத்தில் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வின் பண்ணியிருப்பார்? ஸோ சிம்பிளி இதை வந்து இதால் சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டோட ஓட்ஸ் எவ்வளோ? 5,77,500. ஓகே. ஸோ இந்த ரைவல் எவ்வளோ வின் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு? 3,48,700. ஓகே. ஸோ இவ்வளோ வந்து ரைவல் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இது சிம்பிளி சப்ராக்ட் பண்ணலாம். 0லேருந்து 0, 0, 5லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து borrow பண்ணலாம். இட் வுட் சேஞ்ச் இன்டூ 15. இது வந்து 15 மாறிடும். 15லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண 8. ஓகே. ஸோ இங்கே இது கொடுத்ததுனால இது வந்து 16, இது வந்து 6 ஆகும். ஸோ 6லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. அகெயின் நம்ம borrow பண்ணுவோம். இது சேஞ்ச் ஆகும் 16. 16லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண 8. ஓகே. ஸோ இங்கே இது கொடுத்ததுனால இது அகெயின் 6. ஓகே. 6லேருந்து 4 போயிடுச்சுன்னா 2. அகெயின் இங்கே 4 இருக்கும். 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 5, 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா 2. ஓகே. 2,28,800 votes வித்தியாசத்தில் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து வின் பண்ணார். கீர்த்தி புக் ஸ்டோர் sold books worth rupees 2,85,891 in the first week of June. ஓகேவா? கீர்த்தி புக் ஸ்டோர் இருக்குது. அந்த புக் ஸ்டோரில் வந்துட்டு புக்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வந்து எவ்வளோ சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா ஒர்த் ருபீஸ் எவ்வளோ ருபீஸ்க்குனா 2,85,891 ருபீஸ்க்கு வந்து புக்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 4,768 ஓகேவா ஒர்த் ருபீஸ் புக்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஹவு மச் வாஸ் அ சேல் ஃபார் த 2 weeks? ஸோ டோட்டலாக 2 வீக்ஸ்க்குமே எவ்வளோ வந்து சேல் வந்து இருந்திருக்கும். இன் விச் வீக் வாஸ் த சேல் கிரேட்டர் அண்ட் ஹவு மச்? எந்த வீக்கில் சேல் வந்து அதிகமாக இருந்திருக்கும், எவ்வளோ வித்தியாசத்தில்? ஓகே. இப்போ சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு புக்ஸ் சோல்ட் இன் ஃபர்ஸ்ட் வீக். ஓகே. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் எவ்வளோ சோலாக இருக்குது? 2,85,891. ஸோ நெக்ஸ்ட்டு புக்ஸ் sold in second week of June. Second week எவ்வளோ ஆயிருக்கு? 4,768 ஓகேவா சோல்ட் அவுட் ஆயிருக்கு. 68 ருபீஸ்க்கு சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 வீக்குமே டோட்டலாக இவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டல் sold out books in 2 weeks together. 2 வாரத்துக்குமே நம்ம சேர்த்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வீக்கில் எவ்வளோ இருந்தது? 2,85,891. செகண்ட் வீக்கோட சேல் எவ்வளோ இருந்தது? 4,768 ருபீஸ்க்கு இருந்தது. ஸோ இங்கே ஆட் ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் சேல். ஓகேவா? இந்த 2 வீக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 2 வீக்கோட சேல் வந்து டோட்டலாக அவங்க எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ 1 + 8 is 9. 9 + 6 is 15. 15க்கு 5 பேலன்ஸ் 1. 9.
9 plus 7 is 16. 16 6 balance 1 again is 6. இங்கே 8 இங்கே 6 comma வந்து first இது 3 digit அப்புறம் வரும் அதுக்கப்புறம் 2 digit அப்போ டோட்டலாக அவங்க வந்து 6,86,659 rupeesக்கு sold out பண்ணியிருக்காங்க both the weeks 2 weeksக்கு ஓகேவா இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது கிரேட்டர்னு ஃபர்ஸ்ட் வீக்கில் 4,768 rupeesக்கு sold out ஆயிருக்கு செகண்ட் வீக்கில் 2,85,891 rupeesக்கு sold out ஆயிருக்கு so sale in the second week is greater second weekல sale தான் greater இப்போ வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்கோட சேல்லையும் செகண்ட் வீக் சேலுக்கும் எவ்வளோ வந்து வித்தியாசம் இருக்குன்னு ஸோ செகண்ட் வீக் வந்து கிரேட்டர் நம்பர் அந்த நம்பர் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் 4,768 ஃபர்ஸ்ட் வீக்கோட சேல் வந்து 2,85,891 ஓகே 8லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 7 ஓகே 6லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது அதனால பக்கத்துலேருந்து போரோ பண்ணால் இது வந்து 16லேருந்து 9 நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 7 ஓகே இது இங்கேருந்து இங்கே 7லேருந்து நம்ம போரோ இங்கே கொடுத்ததுனால ஸோ இங்கே இது வந்து 6லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது அகெயின் போரோ பண்ணால் இது 16லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் அகெயின் 8 ஸோ இங்கே 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது போரோ பண்ணால் இது இங்கே 10லேருந்து இங்கே 1 கொடுத்ததுனால இங்கே 9லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண 4 அகெயின் இங்கே 10 இருந்தது 10லேருந்து இங்கே 1 கொடுத்ததுனால இது 9 மாறிடும் 9லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண 1 ஸோ இங்கேருந்து இங்கே இதை கொடுத்ததுனால இங்கே 3 இது 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 ஓகே டோட்டல் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது 1,14,877 அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக்கும் difference இருக்கு let's move on to the next question fifth question find the difference between the greatest and the least 5 digit number difference அப்படினாவே இங்க வந்து subtraction தான் வரும் greatest 5 digit numberக்கும் least 5 digit numberக்கும் உள்ள difference கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க that can be written using the digit 62743 இந்த நம்பரை வச்சு தான் நீங்க பண்ணணும் each only once ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம எழுதிக்கலாம் அவங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க given 5 digit are 5 digits are 6 2 7 4 3 இந்த digits வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இதில் வந்து greatest number எப்படி எழுதலாம் எல்லாத்தோட பெரிய நம்பர் என்னது ஃபர்ஸ்ட் 7 தான் எல்லாத்தோட greatest again வந்து என்ன வரும் 6 வரும் 6க்கு அப்புறம் greatest 4 வரும் 4க்கு அப்புறம் 3 and 2 3 digitக்கு அப்புறம் ஒரு கமா இதோட least smallest number எல்லாத்தோட smallest எது 2 again 3 வரும் 4 வரும் next 6 இருக்கும் and 7 so 3 digitக்கு அப்புறம் ஒரு கமா இதில் difference அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் என்ன வருதோ அதான் difference ஓகே 2லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது borrow பண்ணால் இது 12லேருந்து 7 போயிடுச்சுன்னா 5 இங்கே 3ல இங்கே 1 கொடுத்ததுனால இது 2லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது அகெயின் borrow பண்ணால் அது 12லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 இங்கே 3லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண முடியாது அகெயின் borrow பண்ணால் அது சேஞ்ச் ஆகும் 13லேருந்து 4 போயிடுச்சுன்னா 9 இங்கே இது கொடுத்ததுனால இங்கே இது 5 இருக்கும் 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா 2 7லேருந்து 2 போயிடுச்சுன்னா 5 ஓகே 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா ஸோ ஃபைனல் டிஃப்ரென்ஸ் நம்பர் இஸ் 52,965 okay let's move on to the next question sixth question a machine on an average manufactures 2,825 screws a day ஒரு மெஷின் இருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா அது வந்து 2,825 screws-அ manufacture பண்ணும் produce பண்ணும் how many screws did it produce in the month of January 2006 இப்போ ஒரு நாளைக்கு 2,825 screws வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஜான்வரி 26th மந்தில் எத்தனை ஸ்க்ரூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கும் ஓகே
எழுதிக்கலாம். ஸ்க்ரூஸ் manufactured in a day. நீங்கள் எக்ஸ்ட்ராவே எதுவுமே எழுத வேண்டாம். சம் ஆஸ் இட் இஸ் இதில் இருக்கிறத நீங்கள் எடுத்து எழுதினாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கோட மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எக்ஸ்ட்ராவே எதாவது இன்புட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூஸ் produced in the month of January மந்தில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 2006 ஜான்வரி மந்தில் டோட்டலாகவே உங்களுக்கு எத்தனை டேஸ் இருக்கும்? ரைட், 31 டேஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஈஸியாக இருக்குமா? நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு அது எவ்வளோ ஸ்க்ரூ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், 2825 ஸ்க்ரூஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பை 31 டேஸ். சிம்பிள். 31 டேஸ்க்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு 31 டேஸ்க்கு எவ்வளோ கணக்கு பண்ண சொன்னாங்க, எவ்வளோ வந்துட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சப்ராக்ஷன் தான் வரும். ஸோ 2825 31ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ இங்கே 31 1ஆல் நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆஸ் இட் இஸ் அந்த நம்பர் தான் வரும். 2825 போட்டாச்சு. ப்ளஸ் 3 5 15க்கு 5 பேலன்ஸ் 1, 3 2 6, 6 + 1 7, 3 8 24, 24க்கு 4 பேலன்ஸ் 2, 3 2 6, 6 + 2 8. ஓகே, 5 2 + 5 is 7, 8 + 7 is 15, 15க்கு 5 பேலன்ஸ் 1, 2 + 4 6, 6 + 1 7 and 8. கமா போட்டுக்கலாமா? டோட்டல் ஸ்க்ரூஸ் ப்ரொடியூஸ் இன் ஜான்வரி மந்த் இஸ், எழுதிக்கலாமா? Total screws produced in the month of January is 87,575 ஸ்க்ரூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இதோட எக்ஸசைஸ் 1.2ல் 6 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 7th கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.